Praise the Lord. Good morning to everybody. இன்றைய சிந்தனைக்கு என்னன்னு பார்த்தீங்களா? If there is a Goliath in front of you, that means there's a David inside of you. ஆண்டவர் எத்தனை முறை 365 முறை பயப்படாத பயப்படாத பயப்படாதன்னு சொன்னாலும் கோலியாத்துக்கு மாத்திரம் இல்லை, சின்ன காரியத்துக்கு கூட நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம். காரணம், வெளியே இருக்க நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை தான் நமக்கு பெருசா தெரியுது. உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, மகிமையின் நம்பிக்கையா ஒருத்தர் வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் யாரு? பெரியவர் இல்லையா? வல்லவர் இல்லையா? அனந்த ஞானம் உள்ளவர் இல்லையா? இஸ் ஏபிள் இல்லையா? அவர் சர்வ வல்லவர் இல்லையா? அவரால் செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஏதாச்சும் உண்டா? யுத்தம் உன்னுடையது இல்லைன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்ப நமக்குள்ள இருக்க ஒருத்தரை பார்க்காதனால தான் நமக்கு முன்னாடி இருக்க, வெளியே இருக்க, ஏத்தாப்புல இருக்க காரியங்களை பார்த்து நம்ம பயந்து போய் நடுங்கி போய் அந்த பயத்துல ஆண்டவரே மறந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு சிந்தனை என்னது? உனக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஒருத்தர் உனக்குள்ள இருந்து வெளிப்பட்டு அந்த கோலியாத்தை எப்படி அந்த சின்ன தாவீது மூலமா சமஸ்த இஸ்ரவேல் சேனையும் சவுலும் பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சின்ன தாவீதை கொண்டு கோலியாத்தை முறியடிச்சது மாதிரி உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? அவரு எல்லா பிரச்சனைகளையும் முறியடிக்க உனக்குள்ள இருக்கிறார்ன்றத உலகத்துக்கு காட்டவும் உனக்கும் காட்டவும் தான். தெரியுதா? ஸோ சேர தைரியமா துணிஞ்சு நில்லுங்க. தாவீது ஒரே ஒரு கோலியாத்து தான் ஏற்றுனா, ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கோலியாத்துகளை ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ அத்தனை கோலியாத்துகளையும் மண்ணக்கவ வைக்க மண்ணாதி மன்னனாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் உனக்குள்ள இருக்கிறார். அதனால் 1 யோவான் 4:4 சொல்லப்பட்ட பிரகாரம் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் பெரியவர். அதை அந்த உலகத்துக்கு காட்டத்தான் உனக்கு முன்னாடி அநேக பிரச்சனைகள் இருக்கு. எனவே அதை உணர்ந்து உனக்குள்ள இருக்கிறவ பாரு. உனக்கு முன்னாடி உனக்கு ஏத்தாப்புல இருக்கிறத பார்க்காத. உனக்குள்ள இருக்கிறவர் வெளியே வந்தா வெளியே நீ பார்க்குற எல்லா காரியங்களையும் சமபூமி ஆக்கிடுவார். ஆனால் இந்த நிச்சயத்தோடு கூட கர்த்தர் இந்த நாளில் துதித்து இந்த நினைவோடு கூட இந்த நாளை நடத்த கர்த்தருடைய ஆவியான உதவி செய்யட்டும்.